ஹாய் என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7.43 த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் HF, HCOH அண்ட் HCN at 298 Kelvin R அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேல்குலேட் த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் பேஸ். ஸோ கான்ஜுகேட் பேஸோடது கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தெரியுதுன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஆசிட் தான். பிகாஸ் இது எல்லாமே H+ நமக்கு ரிலீஸ் ஆகும். ரைட்டா? அப்போ வேல்யூ KA வேல்யூ கொடுத்துருக்காங்க, KB கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்த யூனிட்லேயே ஒரு டெரிவேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா KA இன்ட்டு KB தட் இஸ் ஈக்குவல் டு KW அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். சாரி, நீங்கள் ஆசிட் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ KB கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம், KW டிவைடட் பை KA அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் இருக்கா, நமக்கு HF இருக்காங்க. HF உடைய கான்ஜுகேட் பேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா F-. ஸோ F-க்கு KB வேல்யூ பொறுத்த வரைக்கும் KWயோட வேல்யூ 10 to the power of -14. இது ஃபிக்ஸ்டாக இருக்கும், நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் Kயோட வேல்யூ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6.8 × 10 to the power of -4 கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு நம்ம வந்து KB வேல்யூ இப்போ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் த வேல்யூ ஆஃப் 1.5 × 10 to the power of -11 வரும். ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாருங்கள், HCOH கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிட். இதோடைய பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா HCOO- தான் இதோடைய கான்ஜுகேட் பேஸு. ரைட்டா? இதுக்கான KB வேல்யூ கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -14 டிவைடட் பை என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.8 × 10 to the power of -4 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல 5.6 × 10 to the power of -11 வரும். ஸோ இதுதான் இங்கே நமக்கு செகண்டுக்குரிய ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், HCN கொடுத்துருக்காங்க. ஸோ HCNோடைய கான்ஜுகேட் பேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா CN-. ஸோ இதோடைய KB வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ KB தட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -14 டிவைடட் பை 4.8 × 10 to the power of -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.8 × 10 to the power of -6 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதானது KBயோட வேல்யூ. ஸோ ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணியாச்சு, கான்ஜுகேட் பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலா நீங்கள் ஈக்குவேஷனில் டெரைவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதுக்கே நீங்கள் வந்து KA KB ஈக்குவேஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ இட் வில் வித் வாட்டரோட நம்ம போடுவோம். ரைட்டா? வாட்டரோட நீங்கள் வந்து HF + H2O போட்டு இட் வில் ஃபார்ம் H3O + F- ஈக்குவேஷன் போடுங்க. ரைட்டா? ஸோ இது தெரியாதவங்க, சார் இந்த ஈக்குவேஷன் மேலே நான் பாக்ஸ் போட்டிருக்க எப்படி வந்திருக்குன்னு தெரிலன்றவங்க, HF + H2O வில் கிவ்ஸ் H3O + F- இருக்கு இல்லையா? இதுக்கு ஃபஸ்ட்டு KA எழுதுங்க. ரைட்? ஸோ இதுக்கு KA எழுதிட்டு அடுத்து இது ரிவர்ஸ் எடுத்து அது KB எழுதுங்க. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், வில் கெட் KW. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு KA வரும். அடுத்து இதே ஈக்குவேஷன் ரிவர்ஸில் வரும்போது KB வரும். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வேல்யூ ஆஃப் KW. ரைட்டா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வேணால் ஃப்ரீயாக தான் டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்? தேங்க்யூ.